வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஊடகமானது நேற்றையிலிருந்து இந்த செய்தி தான் விவாதமாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களால் உடைகிறது திமுக, தென்மண்டலத்தில் அழிந்தது, அமைச்சர் பெருமக்கள் திமுகவை கைவிட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஓபிஎஸ்க்கு அதிக முக்கியத்துவம் திமுகவால் தரப்படுகிறது. இது தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் விரும்பவே இல்லை. அறிவாலயத்தினுடைய ஐடியா வேறவா இருக்கிறது, அமைச்சர் பெருமக்களுடைய ஐடியா வேறவாக இருக்கிறது. பொதுவா தென்மண்டலத்திலிருந்து நிறைய பேரையும் நேர்காணலுக்கு அழைப்பார்கள். இப்போ பெரியசாமி இருக்காரு வச்சுங்களேன், அவர் திமுகவில் நெடுங்காலமா இருக்கக்கூடிய ஒரு மூத்த அமைச்சர். அது மட்டும் கிடையாது, அவருடைய வெற்றி பிரம்மாண்டமான வெற்றி. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறல. அந்த ஆளு நேர்காணலுக்கு போனா கூட யாரும் பெருசா பேசுறதே கிடையாது. ஆனால் நேத்து அதிமுகவில் இருந்து இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு ஊடகம் முக்கியத்துவம் தருவதும், அது மட்டும் இல்லாம அறிவாலயத்துல நாளைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை நேர்காணல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றதும் மூத்த அமைச்சர்களும் தென்மண்டல அமைச்சர்களும் விரும்பவே இல்லையாமே. ஆனா அறிவாலயத்தினுடைய ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்குளத்தோர் வாக்கானது திமுகவுக்கு வந்து சேரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுகவில் நம்ம பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு முக்குளத்தோர் சமூகத்தினுடைய முகமாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி வளர்த்தாராம். அதே மாதிரி பன்னீர்செல்வமும் தான் ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னும் அதனுடைய பிரதிநிதியாக தன்னை வெளிக்காட்டி கொண்டதனாலும் பன்னீர்செல்வத்தை முதன்மைப்படுத்தி அவரை நேர்காணல் பற்றியான விஷயம் கூட வெளியே சொல்வதன் மூலமாக திமுகவில் முக்குளத்தோருக்கு முன்னுரிமை தருகின்றார்கள் என்று அந்த மக்கள் நினைச்சுக்கிட்டு திமுக ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுக்காகவே பன்னீர்செல்வத்துடைய செய்தியை ஹைலைட் பண்றாங்களாம். இது முதலமைச்சருடைய மருமகனுடைய பெண் அமைப்பே வந்து ப்ரமோஷன் பண்ணுதான். அதனால மூத்த அமைச்சர்களும் தென்மண்டல அமைச்சர்களும் முகம் சுளிக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, அதிமுக பற்றி திமுக இருக்கிறவங்க யார் பேசினாலும் சரி, அவங்க எதிர்கட்சி தானே, அவங்க அப்படிதான் அதிமுக பற்றி பேசுவாங்க. அதிமுக பற்றியோ அதிமுக இருக்கக்கூடிய ஆளுமை பற்றியோ திமுக பேசுறதுலாம் உண்மையா? அவங்க ஆட்சி ஆண்டு 5 ஆண்டு காலம் ஆட்சியா, இன்னுமா அந்த கட்சி மீது குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு திமுகவிலிருந்து யார் பேசினாலும் சரி, மக்களுடைய எதிர்வினையானது திமுகவுக்கு வந்து சேரும். அதனால தேவையில்லாம திமுக இருக்கிறவங்க அதிமுக விமர்சிப்பதை விட அதிமுகவில் இருந்து வந்த பன்னீர்செல்வம் அவர்கள் பேசினார்னா அதிமுக தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்தார் என்றால், பன்னீர்செல்வம் போன மாசம் வரைக்கும் அங்கதானே இருந்தாரு, அங்கதானே அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. சோ அதனால பன்னீர்செல்வம் சொல்றதெல்லாம் உண்மைதாயா? அதிமுக இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் எப்படிதானா? அதிமுக இந்த நிலையில தான் இருக்குதா? அது அழிஞ்சு போச்சா? தென் மாவட்ட மக்களுடைய நம்பிக்கையை அது இழந்து விட்டதா? அது வடக்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தினுடைய கட்சியாக மாறி போயிருக்குதா? ஒரு சமுதாய கட்சியாகத்தான் அதிமுக மாறி இருக்கிறதா அப்படின்ற கேள்வி பன்னீர்செல்வம் பேச பேச எழுமா. பன்னீர்செல்வத்தை ஒதுக்கி விட்டதனால ஒரு சமூகத்துக்கான கட்சியாக மாத்திட்டாரு அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்லுகின்ற பொழுது நம்புவார்கள் என்று திமுக தலைமையானது நினைக்கிறது. அதன் காரணமாகத்தான் அதிமுக மீது திமுகவினர் வைக்கின்ற குற்றச்சாட்டை விட பன்னீர்செல்வம் வைக்கின்ற குற்றச்சாட்டு மக்களை ஈர்க்கும். அட பாம்பின் கால் பாம்பரியும் என்பது போல அதிமுக இருந்து வந்தவன் அதிமுகவினுடைய ரகசியங்களை போட்டு உடைக்கிறாயா அப்படின்ற விஷயமும் தெல்ல தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு திமுக நினைக்கிறது. அது மட்டும் இல்லாம பிஜேபியுடன் வந்து நெருக்கமா இருந்தார் பன்னீர்செல்வம். அதனால பன்னீர்செல்வம் பேசினார்னா பிஜேபி பற்றியான விஷயங்கள் வெளியே வந்ததுன்னா பன்னீர்செல்வம் சொன்னதையா உண்மை. அதிமுக விசுவாசமா இருந்தாரோ இல்லையோ, அமித்ஷாவுக்கு விசுவாசமா இருந்தாரியா? அதனால பன்னீர்செல்வம் பாஜக பற்றியும் அதிமுக பற்றியும் சொல்வதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டு மக்கள் நம்புவாங்க என்பதற்காக பன்னீர்செல்வத்துக்கு அதீத முக்கியத்துவம் தருகின்றார்களாம். அதனால்தான் பன்னீர்செல்வத்தை நேர்காணல் செய்வது பெரிய செய்தியாக்கி பிரேக்கிங் நியூஸா போடுறாங்களாம். பன்னீர்செல்வம் எங்க போனாலும் சரி பொதுக்கூட்டங்கள் பேசுகின்றாராம். அதான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு அடிவயிறு எரிகிறது. ஏன்னா மற்ற அமைச்சர்களை எல்லாம் தெருமுனை கூட்டங்கள் பேசுங்க, இல்ல வீடு வீடா போங்க, இல்ல
யாரெல்லாம் கட்சியினுடைய நிர்வாகி இருக்காங்களோ அந்த நிர்வாகிகளை போய் தெரு தெருவா ஓட்டு கேட்க சொல்லுங்க, நீங்க அவங்க பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களை ஒருங்கிணைக்கின்ற வேலையோ இல்ல தெருமுனை கூட்டங்களையோ பேசுங்க அப்படின்னு சொல்கின்ற போது, ஆனா ஓபிஎஸ் மட்டும் வந்து பொதுக்கூட்ட மேடையில் ஏறி முழங்குகின்றாராம். அது மட்டும் இல்ல, நம்ம பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டம் முழுவதுமே வந்து சுற்றுப்பயணம் செய்கின்றாராம். ஆனா மூத்த அமைச்சர்களும் தென் மாவட்ட அமைச்சர்களும் அவங்க தொகுதியை பாருங்க அப்படின்னு அறிவாலயமானது அறிவுறுத்தியிருக்கின்றதா? ஏன் இத்தனை ஆண்டு காலமாக தென் மாவட்டமா இருக்கலாம் இல்ல டெல்டா மாவட்டங்களாக இருக்கலாம், நாம வேலை பார்க்காதவா திமுக கோட்டையா இருந்தது. இன்னைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் தென் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சா திமுகவுக்கு பேர் ஆதரவு என்ன பெருகி விடுமா? அரசியல் சந்தர்ப்பவாதியே நம்முடைய பன்னீர்செல்வம் தான். அவருடைய அரசியல் வாழ்க்கைக்காக திமுகவில் இருந்து தஞ்சம் அடைந்திருக்கின்றார். என்ன எதிர்பார்த்து வந்தாரோ தெரியாது. ஆனால் இப்பேற்பட்ட சுயநலவாதிகளுக்கு திமுகவில் முக்கியத்துவம் தரணுமா அப்படின்னு வந்து மக்கள் நினைக்க மாட்டாங்களா? திமுகவுக்கு அதிமுக வந்தா பெரிய மதிப்பு தராங்க. அப்ப ஆண்டாண்டு காலமாக திமுக உழைச்சவங்களுக்கு எங்க இடம் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அதனால முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தேர்தல் சூறாவளி பயணத்தை அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தொடங்குவதற்கு முன்பாகவே தொடங்கி விட்டாராம். பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு பல் இழித்த விஷயத்த மதுரையிலேயே நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா முதல்ல பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும், எப்பா நான் போய் முதல்ல திமுக இணைஞ்சிடறேன், அதற்கு பிறகு என்னுடைய ஆதரவாளர்களையும் என்னுடைய தொண்டர்களையும் நான் மதுரையில மிகப்பெரிய மாநாடு போட்டு 1,00,000 பேரை முதலமைச்சர் தலைமையில இணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில இணைந்து ஒரு வாரத்துக்குள்ளாக மதுரையில மாநாடு போட்டு 1,00,000 பேரை கட்சியில இணைத்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு 5,000 பேர் கூட வரல, எல்லா சேரும் காலியா இருந்தது. அன்னைக்கே பன்னீர்செல்வத்தினுடைய செல்வாக்கு என்ன என்பது தெரிந்து போய்விட்டது. பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கே ஈடு கொடுக்க முடியவில்லை என்றால் பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டத்தில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவாரு? அவருக்கு ஆதரவாளர்களும் இல்ல, நிர்வாகியும் இல்ல. அப்படி இருக்கும்போது பன்னீர்செல்வத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு புரியாத புதிராக இருக்குது தென் மாவட்ட மக்களுக்கு மற்றும் தென் மாவட்ட அமைச்சர்களுக்கு. ஏன் தெரியுமா? நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய மாவட்டம் தேனி மாவட்டம். அங்க 4 தொகுதி இருக்கிறது, சட்டமன்ற தொகுதிகள். அந்த 4 சட்டமன்ற தொகுதிகளும் 2021 3 திமுக வெற்றி பெற்றது, 1 நம்ம பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். மொத்தத்தில் ஒரு மாவட்டத்தில் 4 தொகுதி இருந்தது. அந்த 4 தொகுதியில ஒரு தொகுதி மட்டும்தான் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். மீதி இருக்கின்ற 3 தொகுதியும் திமுக வெற்றி பெற்றது. அப்போ பன்னீர்செல்வத்துக்கு 2021 தென் மாவட்டத்திலேயோ இல்ல அவருடைய மாவட்டத்திலேயோ அவருக்கு ஆதரவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 4 தொகுதியும் வெற்றி பெற்றுக்கணுமா இல்லையா? அவர் பொறுப்பில் தானே கொடுத்தாங்க தேனி மாவட்டத்தை. அப்போ துணை முதலமைச்சராக இருந்துகிட்டு, பைனான்ஸ் மினிஸ்டராக இருந்துகிட்டு, அவர் கட்சியுடைய தலைவராக இருந்துகிட்டு அவர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதியை கூட வெற்றி பெற செய்ய முடியாதவராக இருக்கின்றார். அவருக்கு பெருசா ஆதரவாளர் இல்லை. ஆனால் இப்ப பன்னீர்செல்வத்தை தென் மாவட்டம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் போக வைத்திருப்பது அறிவாலயத்தினுடைய அறியாமை என்று மூத்த அமைச்சர்கள் நினைக்கின்றார்களாம். உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், தொடர்ந்து அதிமுக பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குது. சி.வி. சண்முகம் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த செய்திகள் தான் தொடர்ச்சியா ஓடிட்டு இருக்குது அப்படின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் எத்தனையோ வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய முன்னணி புள்ளிகளும் அமைச்சர் பெருமக்களும், இரண்டாவது சென்னையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் முன்னணி தலைவர்களும் ஊடகத்தில் அடிக்கடி அடிபடுகின்ற பொழுதும் தொடர்ந்து பேட்டி கொடுத்து கொண்டே இருக்கின்ற பொழுதும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் கள்ள மௌனம் சாதிக்கின்றார்கள். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எங்கே? திண்டுக்கலை பெரியசாமி எங்கே? தங்கம் தென்னரசு எங்கே? மூர்த்தி அமைச்சர் எங்கே? அந்த மாதிரி பவர்ஃபுல்லான மினிஸ்டர்கள் கூட எங்கே? ஆனா தென் மாவட்டத்தில் பன்னீர்செல்வம் மட்டும்தானே பேசப்படுகின்றார். இப்ப பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை உதித்து விட்டாராம். என்ன வார்த்தை என்று பார்க்கின்ற பொழுது, பாருங்க, நியமன முதலமைச்சர்களுக்கு எப்போதும் மக்கள் ஆதரவு கிடையாது. அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, ஸ்டாலின் இவங்க மட்டுமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நான் உட்பட எல்லாருமே நியமன முதலமைச்சர்கள் தான். அதனால நியமன முதலமைச்சர்களுக்கு மக்கள் செல்வாக்கு கிடையாது. அதனால மக்கள் கிட்ட வாக்கு கேட்காத ஒரு முதலமைச்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாராம். எடப்பாடி பழனிசாமி நேரடியாக அட்டாக் பண்ணிட்டாராம். அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 10 தோல்வி பழனிசாமி என்று
நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லிட்டு இருந்தாராம். இப்போ பன்னீர்செல்வமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். அப்படி சொல்றதுனால என்ன ஒண்ணு உண்மையாகுதுன்னு கேட்டீங்கன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் இருந்தாராம். கூடவே இருந்து எடப்பாடி பழனிசாமி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். எடப்பாடி பழனிசாமி 10 தேர்தலில் தோல்வியடைவதற்கு காரணம் மூளை இல்லையா, மூளை. எடப்பாடி பழனிசாமிக்கு மூளை இல்லையா, அறிவும் இல்லையா, சிந்திக்கின்ற திறன் இல்லையா. இப்போ கலைஞர் அவர்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சார். ஆனா மீண்டும் வெற்றி பாதைக்கு வரல. ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க, வெற்றி பாதைக்கு வரல. திமுக 2011 2019 வரைக்கும் பெரிய பெரிய தோல்வியை சந்திச்சது. ஸோ மீண்டும் எழுந்து வரல. ஆனா எடப்பாடி பழனிசாமி மட்டும் எழுந்து வரலையா? ஏன்னா அந்த ஆளுக்கு திறமையும் இல்லை, அறிவும் இல்லை, மண்டையில ஏதாவது இருந்தா தானே அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லிட்டாராம். அதனால ஊடகமானது அதை தூக்கி வச்சு கொண்டாடுது. மொத்தத்தில் எடப்பாடியினுடைய ஆளுமையை பற்றி கூடவே இருந்தவர் காரி துப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகமானது பிரேக்கிங் நியூஸ் போடுது. மொத்தத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கார்னர் பண்ணணும், முக்குளத்தோர் ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக திமுக வரணும், அதுக்கு பன்னீர்செல்வத்தை களமிறங்கினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூண்டி விடுறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக திமுக வேலை பார்த்த மூத்த தென்மண்டல அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் இனி திமுக நம்ம வேலை பார்க்க கூடாது, நம்ம தொகுதியை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், பன்னீர்செல்வம் எத்தனை தொகுதிக்கு செலவழிக்கின்றார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த அமைச்சர்கள் திமுக தலைமைக்கு நெருக்கம் இல்லாம விலகி நிற்கின்றார்கள். அதனால பன்னீர்செல்வத்திடத்துல நம்ம தென்மண்டலம் கை மாறுகிறதாம். அப்படி கை மாறின பிறகு பன்னீர்செல்வத்தை தோக்கடிச்சா மட்டும்தான் அவனை திமுகவிலிருந்து அப்புறப்படுத்த முடியும். அதனால நம்ம தொகுதியை பார்த்துக்கிட்டு பன்னீர்செல்வத்தை தோக்கடிக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்னு மூத்த அமைச்சர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்களாம். இன்னொரு உண்மையும் சொல்றேன். நம்ம பன்னீர்செல்வம் அவர்கள் தெருமுனை கூட்டங்கள் அமைச்சர் போடலாம், ஆனா பொதுக்கூட்ட மேடையில் பன்னீர்செல்வம் பேசுறாரு தெரியுமா? அவருடன் எந்த ஒரு மூத்த திமுக அமைச்சர்களும் இருப்பதே இல்லை. பன்னீர்செல்வம் அவனுடைய மகன்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் மட்டுமே இருக்கின்றார்கள். எம்எல்ஏ ஆவுடையப்பன் மட்டுமே கூட இருக்கின்றார். மற்றபடி யாருமே பன்னீர்செல்வத்துடன் போகவே இல்லை. இத்தனைக்கும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தின் சமூகத்தை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் அமைச்சர். ஆனா அவங்களே பன்னீர்செல்வத்தை கருவறுக்க பார்க்கின்றார்கள். எப்படி மூக்க அழகிரி இருக்கின்ற பொழுது திமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டதோ தென் மாவட்டத்தில், அதே மாதிரி பன்னீர்செல்வம் அவர்கள் வந்த பிறகு தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டு நிற்கிறதாம். இப்போ மூத்த அமைச்சருடைய ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால அறிவாலயமானது மூத்த அமைச்சர்களை அதிரடியாக அழைத்திருக்கிறதாம். நீங்க என்னையா தேர்தல் நேரத்தில் எல்லாரும் தூங்கி வழிகிறீங்க? எதற்காக சுணக்கம் காட்டுகின்றீர்கள்? என்ன ஆட்சி? சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நீங்க ஏன் முடங்கி இருக்கிறீங்க அப்படின்னு அறிவாலயமானது கேள்வி கேட்க போதாம். எப்ப கேட்க போறாங்க தெரியுமா? தொகுதிக்கு நேர்காணல் செய்யறாங்க இல்லையா, அப்ப மூத்த அமைச்சர்கள் கிட்ட கேட்க போறாங்களாம். மூத்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தை முன்னிறுத்துவது ஸ்டாலினும் அவங்க மருமகனும் உதயநிதி ஸ்டாலினும் தான். அதனால பன்னீர்செல்வத்தினுடைய தவறான ஆட்டிடியூடும் அவருக்கு செல்வாக்கு இல்லாத விஷயமும் அதிமுக இருக்கிறவங்க துரத்தி அடிச்சவன திமுக தூக்கி வச்சு கொண்டாடுவதும் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் ஸ்டாலினுக்கு இப்ப சொன்னோம்னா புரியாது. அவர் தோல்வி அடைகின்ற பொழுது அவரை பற்றி சொன்னோம்னா நல்லா புரிஞ்சுக்குவாரு. ஏன்னா மொத்த பொறுப்பும் இப்ப பன்னீர்செல்வத்துக்கிட்ட தான் போய் நிக்குதாமே. அவர் அடிச்சு வச்சுக்கிறாராம் பணம். ஸோ அந்த பணத்துல தாராளமா செலவு பண்ணுவாராம். அதனால மூர்த்தி போன்ற அமைச்சர்கள் கூட ஒதுங்கி நிற்கின்றார்களாம். ஸோ அதனால தென் மாவட்டம் திமுகவுக்கு பின்னடைவை சந்திக்கின்ற பொழுதுதான் ஆண்டாண்டு காலமாக கட்சியில உழைச்சவனுக்கு மதிப்பு தந்திருக்கணும், அவனை போற்றிருக்க வேண்டும், அவனை அங்கீகாரம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி தான் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஓடி வந்தவனை, அதாவது அதிமுகவிலிருந்து ஓடி வந்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொங்கு மண்டலம் ஒட்டுமொத்தமாக திமுக கெடுத்துக்குச்சு. அங்கிருந்த உடன்பிறப்புகள் திமுக வேலை பார்க்கல. ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மண்ணின் மைந்தர்கள் மட்டும்தான் அங்க போட்டிடணும், அங்க வேலை செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருக்கும். அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்கள், ஏப்பா நீங்களாம் வேலை செய்ய மாட்டப்பா, கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி வந்தா தான் வேலை செய்வாரு, சேலத்துக்கு நேரு போய் வேலை செஞ்சாதான்பா, அதே மாதிரி நாமக்கலுக்கு முத்துசாமி வேலை செஞ்சாதான்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கிறவங்கள நம்ம இன்னொரு மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போடுகின்ற பொழுது அங்க இருக்கின்ற உடன்பிறப்புகளை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணம் எழும். அப்படி எழுந்துதான் கொங்கு மண்டலம் முழுவதுமே திமுக தன்னுடைய செல்வாக்கை இழந்தது. இந்த மாதிரி இப்போ தென் மாவட்டமும் அதனுடைய செல்வாக்க பன்னீர்செல்வத்தால் இழக்க போறாங்க. நம்ம யாரும் வேலை பார்க்க வேணாம், நம்ம நிக்கிற தொகுதி மட்டும் வேலை பார்ப்போம், நம்ம பொறுப்புல யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு மூத்த அமைச்சர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்களாம். மூர்த்தி தான் பாத்தீங்கன்னா 41 எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாராம்.
KN நேரு 49 எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாராம். நம்முடைய ஏவா வேலு அவர்கள் 51 எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாராம். ஜெகத் ரட்சகனை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டத்தில் இருக்கின்ற 60 எம்எல்ஏக்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டாராம். ஆனால் இப்படி எல்லாரும் பொறுப்பேற்றுக் கொண்டாலும் கூட பன்னீர்செல்வம் வச்சுக்கிறார் பணம், அவர் பாப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வத்துக்கிட்ட காயை நகர்த்தி விட்டு எல்லாரும் ஒதுங்கி நிற்கின்றார்களாம். நீங்க ஊடகத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சுனா தெரியும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் காணப்பட மாட்டாங்க. பன்னீர்செல்வம் மட்டுமே பேட்டியளிப்பதும் அதிமுக எதிராக ஆவேசமா பேசுவதும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை புகழ்வதும், அதுலயும் ஜெயலலிதா காலில் எப்படி பன்னீர்செல்வம் விழுந்து கிடந்தாரோ அதே மாதிரி ஸ்டாலின் காலில் விழுந்து கிடக்கிற மாதிரி விசுவாசம் காட்டுவதும் தென் மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுக்கு அடிவயிற கலக்கி இருக்கிறது. பன்னீர்செல்வத்தினுடைய தகுதி என்ன, தராதரம் என்ன என்பதை பற்றி நாம தேர்தலில் காட்டலாம் என்பதனால தென் மண்டலமானது திமுகவில் ஒரு பெரிய பிளவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அது பெரிய பின்னடைவாக இருக்கும். அதனால இந்த முறை கொங்கு மண்டலமும் வடக்கு மண்டலமும் கிழக்கு மண்டலமும் திமுக கை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பாமகவும் அதிமுகவும் பாஜகவும் கை கோர்த்து இருப்பதனால இப்ப தென் மண்டலத்திலும் மூத்த அமைச்சர்கள் பன்னீர்செல்வத்தினால ஒதுங்கி நிற்பதனால தென் மண்டலமும் நக்கிக்கிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு மனுஷன் உள்ள போய் ஒட்டுமொத்த கட்சியும் கெடுத்து தொலைச்சிருக்கிறான் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தா இருக்குது. இந்த செய்தி பல ஊடகங்கள் நேற்று வைரலாச்சு. அதை நானும் பேசணும் என்பதற்காக இதை பேசினேன். பன்னீர்செல்வம் எங்க போறாரோ அங்க அழிவு ஆரம்பம். ஆம புகுந்த வீடும் அமினா புகுந்த வீடும் உருப்படாதுன்னு சொன்னாங்க. பன்னீர்செல்வம் அங்க போயிருக்காரு. உருப்படாது கட்சி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. சொன்ன மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கொண்டே இருக்கிறது. மாற்றங்கள் எப்போதும் விரைவாகவும் பெரிதாகவும் தெரியாது, துளி துளியாகத்தான் தெரியும். தேர்தல் முடிகின்ற போது பாருங்க, பன்னீர்செல்வம் திமுக இருக்க மாட்டார், துரத்தி அடிக்கப்பட்டிருப்பார் அப்படின்றது மட்டும் உறுதி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.